பெரும்பாலான பார்கின்சன்ஸ் நோயாளிகள் தங்கள் கம்பி போல நடக்கும் கைகளையே அதிகம் பயப்படுகிறார்கள். அவர்களுக்கு இந்த நடுக்கம் நின்றுவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று தோன்றுகிறது. ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா, நடுக்கத்தை விட அதிக ஆபத்தானது உங்கள் உடலில் ஏற்படும் கடினத்தன்மை, அதாவது ஸ்டிஃப்னஸ். நடுக்கம் வெளியில் தெரியும், ஆனால் ஸ்டிஃப்னஸ் உங்களை உங்கள் சொந்த உடலிலேயே சிக்க வைத்துவிடும். இன்று காலை படுக்கையிலிருந்து எழுவதற்கோ அல்லது நடக்க முதல் அடியை எடுப்பதற்கோ உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருந்தால் கவனமாக இருங்கள். அடுத்த 3 நிமிடங்களில் இந்த ஸ்டிஃப்னஸை புறக்கணிப்பது உங்கள் மிகப்பெரிய தவறு ஏன் ஆகும் என்பதை நான் விளக்கப் போகிறேன். வணக்கம், நான் டாக்டர் கஞ்சன் சிங். பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம் பார்கின்சன்ஸ் நோயின் ஒரு அமைதியான வில்லன் பற்றி பேச போகிறோம். இதனை ரிஜிடிட்டி அல்லது ஸ்டிஃப்னஸ் என்று அழைக்கப்படுகிறது. ட்ரெமர்ஸ் என்பது உங்கள் மூளை தவறான சிக்னல்கள் அனுப்பும் போது ஏற்படுகிறது. ஆனால் ஸ்டிஃப்னஸ் என்பது உங்கள் உடலில் டோபமின் குறைவால் அதன் நெகிழ்வுத்தன்மையை இழக்கும் போது ஏற்படுகிறது. இப்போது ஸ்டிஃப்னஸ் ஆபத்தானது ஏன் என்றால் இது உங்களை விழுந்துவிட வைக்கும் நிலைக்கு கொண்டு செல்லும். இது உங்கள் முகத்தின் வெளிப்பாடுகளை குறைக்கும் மற்றும் உங்கள் தோள்கள் மற்றும் முதுகில் நீண்ட கால வலியை உருவாக்கும். பெரும்பாலும் நோயாளிகள் இதை வயதானவர்களின் வலி என்று நினைத்து புறக்கணித்து விடுகிறார்கள். ஆனால் இது பார்கின்சனின் அந்த நிலை. இது உங்களை படுக்கையிலேயே கட்டி வைக்கும். நடக்கும்போது உங்கள் ஒரு கை இயற்கையற்ற முறையில் ஆடவில்லை என்றால் அது ஸ்டிஃப்னஸ் ஆரம்பமாக இருக்கலாம். சிகிச்சை ஜூஜிங் என்ன? வெறும் ஸ்ட்ரெச்சிங் மட்டும் போதாது, உங்கள் நர்வுகளுக்கு சரியான மென்மை வழங்க வேண்டும். ஹோமியோபதியில் பக்க விளைவுகள் இல்லாமல் தசைகளின் ஸ்டிஃப்னஸை குறைக்கும் மற்றும் டோபாமின் அளவை இயற்கையாக அதிகரிக்கும் ஒரு இயந்திரம் வழங்கப்படுகிறது. வியாபாரத்தை புறக்கணிப்பது என்பது ஊனமுற்ற நிலையை அழைக்கும் மாதிரி. உங்களுக்கும் உடலில் கனத்தன்மை உணர்வு இருந்தால் கவலைப்பட வேண்டாம். உங்கள் அறிக்கைகள் மற்றும் அறிகுறிகளை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்கள். நாங்கள் நோயாளியின் நிலைக்கு ஏற்ப தனிப்பயன் மருந்துகளை வழங்குகிறோம். இதனால் அவர்களுக்கு இருக்கும் பார்கின்சன் அறிகுறிகள் குறையும். அவை மெதுவாக குறைந்து பார்கின்சன் போன்ற நோய்கள் மெதுவாக குணமாகவும் பாதையில் நோயாளிகள் முன்னேறுகிறார்கள். எனவே வாழ்க்கையை நிறுத்த வேண்டாம், நெகிழ்வாக இருங்கள். நன்றி.